தவக்காலம். திருச்சிலுவையின் நிழலில் 40 நாட்கள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, இந்த தபசு காலத்தில் நம் சிலுவை நாதர் இயேசுவிடம் நாம் அனைவரும் திரும்பி வர வேண்டும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்கிறது வசனம். இந்த 40 நாட்களும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் சிலுவை நாதர் இயேசுவிடம் ஒரு சிறு ஜெபம், அதைத் தொடர்ந்து பாடுபட்ட திருச்சிலுவையை நோக்கிய சிறிய சிலுவை பாதை தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். நாம் மனம் திரும்ப, இயேசு நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்க, நம் குடும்பத்தில் உள்ள கட்டுகள் நீங்க, உடல் சுகம் பெற, இறை இரக்கத்தை பெற இந்த முயற்சி நமக்கு உதவும். தொடர்ந்து 40 நாட்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தவக்காலம் 29ஆம் நாள். இரத்தத்தின் பெருவெள்ளம் ஓட, ரட்சிப்பின் நதி என்னில் பாய, ஆதரவில்லா தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினார். கல்வாரி காட்சி இதோ கண்டிடுவாயே கண்கலங்க, கடின மனமும் உருகிடுமே கர்த்தரின் மாறாத அன்பினிலே. உள்ளமே நீ திறவாயோ, உருகும் சத்தம் நீ கேளாயோ, உன் கரம் பற்றி உன்னை நடத்த உன் நெஞ்சை ஆவலாய் தட்டுகிறார். ஜெபம். இனிய இயேசுவே, வெறும் கோபத்தால் தவறான தீர்ப்புகளை வழங்கும் இவ்வுலகிற்கும் எங்களுக்கும் பிறரை நேசிக்கின்ற, மதிக்கின்ற மற்றும் ஒருவரின் வளர்ச்சியில் பெருமை பாராட்ட எங்களுடன் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சுருக்கமான சிலுவை பாதை. விண்ணகத் தந்தாய், கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உம் திருமகனுடன் நான் இப்பயணத்தை தொடங்குகிறேன். என் மீது உமக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காணச் செய்வீராக. என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாட்சி இயேசுவின் சாவே. உமது திருச்சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காணச் செய்வீராக. எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கும் ஒரு சிறிது தருவீராக. உம் திருமகனை வாழ்வில் நீர் வழிநடத்தி உத்தானத்தின் மகிமைக்கு அழைத்துச் சென்றது போல் உம் மகனின் அடிச்சுவடுகளில் நடக்கும் என்னையும் நடத்துவீராக. 1ஆம் ஸ்தலம். இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். இயேசுவே, கெட்ட மனிதர்கள் உமக்கு அநியாயமாக தீர்ப்பு கூறினார்கள். ஏனெனில் நீர் செய்த நன்மைகளைக் கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். இந்த தீர்ப்பு உமக்கு மிகுந்த வேதனை அளித்தது. எனக்கும் இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனது சொற்களை கேட்க யாரும் விரும்பவில்லை. ஜெபம். இயேசுவே, நீர் நல்லவர். உம் விரோதிகள் நீர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மடியாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக. ஆமேன். 2ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவே, அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டி இருந்தது. நான் சுமக்க வேண்டியிருக்கும் பாரச் சுமைகளை பற்றி நான் முறையிடுவது போல் நீர் முறையிடவில்லை. அவர்கள் மீது நான் காட்ட வேண்டிய அன்பை சுடு சொற்களால் பாழாக்குகிறேன். நீரோ உமக்கு எங்கள் மீதுள்ள அன்பை அன்புடன் எண்பிக்கின்றீர். ஜெபம். நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முறுமுறுக்காதிருக்க உதவி செய்வீராக. உமது சிலுவையை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருதுவேனாக. ஆமேன். 3ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். இயேசுவே, நீர் எங்களைப் போல் மனிதனே. எனவே உமது பலத்துக்கும் எல்லை உண்டு. இரவு முழுவதும் நீர் உறங்கவில்லை. உம்மை வதைத்தார்கள், நீர் சினம் கொள்ளவில்லை.
உதவியுடன் நீர் எழுந்து வழி நடத்தீர். நானோ விழும்பொழுது அல்லது ஒரு தப்பு செய்யும் பொழுது கோபிக்கின்றேன். ஜெபம். இயேசுவே, நான் தவறு செய்யும் பொழுது என்னை குணமாக்குவீராக. நான் பாவத்தில் விழுந்தால் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழி நடக்க உதவி செய்வீராக. ஆமேன். 4ஆம் ஸ்தலம். இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். இயேசுவே, நீர் படும் வேதனைகளை உம் அன்னை கண்டபொழுது நீர் மிகுந்த துயரப்பட்டீர். அவளது துயரத்தை உம்மால் தணிக்க முடியவில்லை. இது அடிக்கடி நேரிடுகிறது. பிள்ளைகள் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு பிரிகையில் பெற்றோர் மிக வருந்துகின்றனர். ஜெபம். இயேசுவே, எனக்கு இந்த நிலை ஏற்படும் போது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக. நீர் சங்கடப்படுவதைக் கண்ட அன்னை துயரப்படுகையில் நீர் உம் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கும் தருவீராக. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். இயேசுவே, உமக்கு உதவி தேவைப்பட்டது. உமது சீடரில் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை. அந்நியன் உமக்கு உதவி செய்கிறான். சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா? எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர். ஜெபம். இயேசுவே, வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறீர். இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. அவர்கள் எனக்கு உதவியாயிருந்தாலும் உபத்திரவமாயிருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. ஆமேன். 6ஆம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். இயேசுவே, உமது கல்வாரி பயணத்தில் முதலில் உமது தாய் உதவியாயிருந்தாள். 2வது சீமோன், 3வது இந்த பெண். இந்த பெண் ஒரு துணியுடன் வருகிறாள். அவளது சேவையை நீர் அன்புடன் ஏற்றுக்கொண்டீர். ஜெபம். இயேசுவே, பிறர் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை புரிவீராக. அவர்களது உதவி எனக்கு அதிக உதவி செய்யாவிட்டாலும் நான் நன்றியுள்ளவனாக இருக்க துணை புரிவீராக. ஆமேன். 7ஆம் ஸ்தலம். இயேசு திரும்பவும் கீழே விழுகிறார். இயேசுவே, நீர் திரும்பவும் விழுந்து கிடக்கிறீர். நீர் முறையிடவில்லை. பகைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீர் கவலைப்படவில்லை. நானோ தவறு செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்கள் என மிஞ்சிய கவலைப்படுகிறேன். ஜெபம். நீர் தரையில் விழும்பொழுது அப்படியே கிடக்கவில்லை. பலத்தையெல்லாம் திரட்டி எழும்புகிறீர். அதே மன வலிமையை எனக்கு தாரும். நான் விழுவதை கண்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படலாகாது. எழுந்து நடப்பதற்கான மனதிடனை எனக்கு எப்பொழுதும் தாரும். ஆமேன். 8ஆம் ஸ்தலம். இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள். இயேசுவே, திரும்பவும் அந்நியர் உம்மை தேற்ற வருகிறார்கள். என் சகோதரர்களும் நண்பர்களும் எங்கே என்று நீர் நினைத்திருக்கலாம். அந்நியர்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, நீர் அவர்களிடம் அன்பாக இருந்தீர். இயேசுவே, உமக்கு சிரமமாயிருந்தாலும் அவர்களுடன் பேசினீர். ஜெபம். இயேசுவே, தம் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மனநோகச் செய்த போதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக. என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை கைவிட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேனாக. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை விழுகிறார். இயேசுவே, கல்வாரியின் பாதையில் நீர் பலமுறை விழுந்திருப்பீர். எனினும் இது போதுமென நீர் ஒருபோதும் சொல்லவில்லை. நானோ இது போதுமென கருதுகிறேன். இயேசுவே, நீர் என் அருகில் நின்று என்னை தேற்றுவீராக. ஜெபம். இயேசுவே, நான் மனமடிய விட்டுவிடாதேயும். உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்துக் கொள்வேனாக. இவ்விதம் நான் புது பலம் பெறுவேனாக. ஆமேன். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடைகளை
கழற்றுகிறார்கள். இயேசுவே, இத்தகைய அவமானம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை. ஆனால் எனது கீர்த்தியை பறித்திருக்கிறார்கள். மக்கள் எனது குறைகளை மாத்திரம் கவனிக்கின்றனர். என்னை பற்றி குறை கூறி என்னை நிர்வாணி போல் ஆக்குகிறார்கள். நான் அவர்கள் முன் ஆடையற்றவனாகிறேன். ஜெபம். இயேசுவே, பிறர் என்னை குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினையாதிருக்கும் வரம் தாரும். நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும். என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன். நான் வெட்கி நாண வேண்டுமென்று பிறர் உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேனாக. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, 3 ஆண்டுகளாக நீர் எங்கும் நன்மை செய்து கொண்டு சென்றீர். இப்பொழுது உம்மை சிலுவையில் அறைந்து அதற்கு முடிவு கட்டி விட்டார்கள். ஜெபம். இயேசுவே, என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும். என்னை ஒன்றும் செய்ய இயலாதவனாக்குவார்களானால் நான் யார், நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும். ஆமேன். 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவே, உமது உயிரை உம் பரலோக தந்தையிடம் கையளித்து அமைதியாக இறந்தீர். நானோ சாவுக்கு அஞ்சுகிறேன். எனது வாழ்வின் இறுதியில் வரும் சாவை நினைத்தல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவைகளை நினைத்து அஞ்சுகிறேன். எனது வேலை போய்விட்டால் அல்லது ஒரு நண்பன் என்னை விட்டு அகன்றால் நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன், அஞ்சுகிறேன். ஜெபம். இயேசுவே, நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கச் செய்யும். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சாவுக்கு பின் உமக்கு வாழ்வு அளித்தது போல உமது உயிர்த்த வாழ்வில் எனக்கும் பங்கு அளிப்பீராக. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை சிலுவையினின்று இறக்குகிறார்கள். இயேசுவே, நீர் இறந்து போனீர். நீர் என்ன நன்மை செய்தீர் என பலர் வினவலாம். நீர் சொன்னது போல் சீடர்கள் செய்வார்களா? நீடிக்கும் நன்மை ஏதாவது நீர் செய்தீரா? நான் சாகும் பொழுது நீடிக்கும் நன்மை ஏதாவது எனக்கு பின் விட்டு செல்வேனா? எனது சொற்களும் செயல்களும் நன்மை செய்திருக்கின்றனவா? இதை பற்றி நான் ஒன்றும் திண்ணமாக சொல்ல முடியாது. எனது செயலும் சொல்லும் நீடித்த நன்மை செய்ய இறைவன் கிருபை செய்வீராக. ஜெபம். இயேசுவே, நான் சாகும் பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறியச் செய்யும். அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது. எனினும் நான் அமைதியாக சாகலாம். ஆமேன். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். இயேசுவே, உமது வானக தந்தையின் வல்லமை 3ஆம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு பலம் வாய்ந்த நம்பிக்கை தேவை. ஜெபம். இயேசுவே, நான் இறந்து போவேன். உம் தந்தை என்னை எழுப்பி விடும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக. நான் உதவியற்ற சிலுவையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்கச் செய்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பரிசுத்த பாப்பரசரின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.